என்ன நான் என்னடாங்க டேய் வெப்பகாரம் பெருசா போடும் வேற என்ன வச்சுக்காதெல்லாம் நான் ஓடுறேன்னாங்க ஓ அம்மா கோழிப்பி நான் என்னடாங்க வேற என்ன வச்சுக்காதலாம் ஓ போடி போமா போமா பாருமா என்னடா ஊர் இருக்கிறாங்க நீயும் ஒன்னனும் எவ்வளவு அழகா உட்காந்துக்கிறீங்க ஆமா தூங்குறோம் போய் மூசினோட சொல்லிங்கிறான் என்னன்னு சொல்றான் தூங்குறோம் போய் மூச்சுக்கிறேன் சொல்றான் என்னன்னு சொல்றான் ஆம்படியா மொண்டாட்டின்னு தூங்குறோம் போய் மூசினோட சொல்லிங்கிறான் ஆம்படியா மொண்டாட்டின்னு தூங்குறோம் போய் மூச்சுக்கிற சொல்றான் அவன் தான் ஐயோ ஐயோ இப்பதான் தூங்கிட பையா இப்பதான் தூங்கி இந்த அசந்து பார்த்தா போகுது அசந்த பார்த்தா ஆம்படியா மொண்டாட்டி அவங்க ஆம்படியா மொண்டாட்டி இல்லப்பா உடம்புல அடி நான் வேணான்னு சொல்ல துணியில மட்டும் அடியாது ஏண்டா ஆன்லைன்ல புக் பண்ணுது இந்த ஆடைய இது வரதுக்கு 3 வருஷம் ஆச்சு தெரியுமா வரதுக்கு இது வரதுக்கு மச்சான் வெளிநாட்டு வேலை செய்யறான் என்ன நாடு அமெரிக்கா அமெரிக்காடா அமெரிக்கால இருந்து 3 வருஷம் பொறுத்தா அது எவ்வளோ ரோல் போட்டு வந்தது இது மட்டும் தான் நான் பண்ணிடுறேன் 7 பிளான் மாதிரி வந்துட்டு இந்த துணியால வெளிநாட்டு துணி 7 பிளான் மாதிரி வந்து மாத்தி போட்டுக்கிறேன் எங்க சம்சாரத்துக்கு ஒரு பாவாடை வந்து தைக்க சொல்லிக்கிறேன் இதுலயா துணியில பாவாடை கட்டினா குளிக்கும் போது ஒரு மாதிரி ஆகி போய்தான் அப்படியே காத்து ஓடமா இருக்கும் என் தங்கச்சி எப்படி வச்சவா அண்ணனுக்கு தண்ணி பேச மாட்டேன் கொஞ்சம் பாயசம் கொஞ்சம் நினைச்சு பாரு சின்ன குழந்தைல இருந்து ஏங்க சின்ன மாதிரி கிடையாது சின்ன குழந்தைல மாய கண்ணு கூப்பிட்டா போதும் குடு 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 முடியாரும் இன்னாத முத்தம் கட்டா கொடுக்கும் இன்னாத முத்தம் கட்டா கொடுக்கும் இந்த வெள்ளம் கட்டா வெள்ளம் மாதிரி கொடுக்கும் பாரு அண்ணா குழந்தைல கட்டா சக்கரை தான் மாதிரி கொடுக்கும் எப்படிங்கிறாங்க பாரு கதுக்கு வாசகாலா இருக்கலாம் தங்கச்சி என்னன்னா பாத்தியா அந்த ஆதி பராசக்தி கிராண்டகோடை பிரம்மாண்ட நாயகி கோரி அதைத்தான் கேட்க நினைத்தோம் அண்ணா மலையாள தேசத்திலே இருக்கும் மாகாளியை குறித்து நீங்கள் பரம்பர போகிறது அன்னைக்கு பூஜை போட்டீர்களா அன்னை பிரசன்னமானாலா என்ன நடந்தது அங்கே நான் கேட்ட வரத்தை கொடுத்தார் மலையாள வீரன் கேட்ட வரத்தை கொடுக்காமல் போக முடியும் அதானே எல்லாம் வாங்கிட்டாரு மந்திரஜாலம் கிந்திரஜாலம் கூடு விட்டு கூடு அனைத்து கை வந்த கல்ல அது மட்டுமல்ல எனது உயிர் அண்ணன் உயிர் ஐயா அம்மா தெரியாது உங்களுக்கு அவர் உயிர் நிறைய தெரியும் எங்க இருக்கு ஆத்தா சொன்னாலே ஆத்தா சொன்னாலே கலசத்தில் ஐயா உயிர் கலசபாத்தில் இருக்குது கூடு விட்டு கூடு பாயும் சக்தி மோடி வைத்தல் மோடி அடித்தல் அனைத்து சக்தி எனக்கு உண்டு இருந்த போதிலும் அண்ணவரை சிறைப்பிடிக்க என்னமா என்னென்னவோ வர வாங்குறீங்க என்னென்னவோ செய்யறீங்க எல்லாம் சந்தோஷம் தான் இருந்தாலும் 1 2 21 தங்கச்சி நாங்க இருக்கிறோம் ஆமா நாங்க வயசுக்கு வந்து எத்தனை நாளா அப்படி கிடக்குறோமே கரம்பேறி கிடக்குதுங்களே மூதேவி ஏம்மா உங்களுக்கு கல்யாணம் தானே பண்றேன் நீ ஏமா வருத்தப்படுறீங்க வயதுக்காக நல்லா காலகாலத்துல ஒரு கடமை முடிச்சிடணும் ஏன்னா காலம் என்ன மாதிரி கிடையாது ஒரு பொண்ணு தனியே போக முடியல அவ குடிச்சிட்டு வெறி ஏறி போய்க்கிறானுங்கோ ஒரு பொண்ணு தனியை மாட்டினா அச்சு வேற ஆணி வேற ஆக்கிடுறானுங்கோ பேப்பர்ல டிவில நீ பாக்குறது இல்லையா அதுதான் நான் எப்பவுமே கல்யாணத்தை முடிச்சிடுங்க குழந்தைக்கு தங்கச்சி நான் இருக்கும் போது உங்களுக்கு ஏமா வருத்தம் அவர் இருக்கும் போது உங்களுக்கு தான் அப்போ அவர் கூட பார்த்துக்கோ கல்யாணம் செய்ய நான் காத்திருக்கிறேன் வருத்தப்படாதே அண்ணா என்னம்மா 21 தங்கச்சி வயசுக்கு வந்து அவ மகத்தை நான் பாகத்தோ என் மகத்தை அவ பாகத்தை இப்படியே வருத்தம் முகத்தை பார்த்து கிடக்குறோம் ஆமா யாருன்னா ஒரு ஆம்பளைய பார்த்து நாங்களா வழி போய் கூட்டாலும் எங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க பயம் ஆமா பழம் பயம் மலையாள வீரன் தங்கை எப்படி எல்லாம் பயப்படுறாங்க வருத்தப்படாதே நேரம் வரும்பொழுது உனக்கு திருமணம் செய்து முடிக்கிறேன் அம்மைய
பாதாள சிறை போட்டு அடைச்சிருக்கேன். அண்ணவளுக்கு பூஜை போடணும். ஆமா. புத்தாங்கு மேட்டிலே அண்ணா நீங்கள் மாகாளி இடத்திலே வரம் பெற்று வந்தாலும் இன்னும் வல்லமையுற வேண்டும், இன்னும் நீங்கள் பலசாலியாக இருக்க வேண்டும், இந்த வையகத்தை ஆட்டி படைக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த பொருள் எங்கே இருக்கிறது? புத்தாங்கி மேட்டிலே பாரிஜாத மலர் இருக்கிறது. அந்த மலரை கொண்டு வந்து அண்ணவளுக்கு பூஜை செய்தால் இன்னும் மென்மேலும் அவங்ககிட்ட போய் உங்க தந்திரத்தை மந்திரத்தை காட்டணும். அண்ணன் புத்து மாட்டுக்கு போட சொல்றாரு. ஆமா, ஏசபடிக்கு போக சொல்றாரு. புத்தாங்கி மேடுன்னு ஒரு இடம். அப்ப அண்ணன் புத்து மாட்டுக்கு போக சொன்னாரா? புத்து மாட்டு அங்கே புத்தாங்கி மேடு, அங்கேநாத மகமுனிவர் அவ்விடத்திலே சென்று பாரிஜாத மலர் இருக்கிறது. அந்த பாரிஜாத மலரை மட்டும் பறித்து வந்து உங்கள் இடத்திலே கொடுத்து விட்டால் இன்னும் வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள். கல்யாணம் உங்களுக்கு அப்பவே கல்யாணம். அண்ணா வருத்தத்தை விட்டு விடுங்கள் அண்ணா. நாங்கள் யார்? மலையாள வீரனின் தங்கைகள். நாங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பயம் எதற்கு? அண்ணா இப்பொழுதே புத்தாங்கி மேடு செல்கிறோம், பாரிஜாத மலரை பறித்து வருகிறோம். எங்க கல்யாணத்துக்கு தாலி கட்ட நாங்க அறக்கணும். தாலி கட்டினா காலியை போய் கைட்டு அறக்கணும். அண்ணா சென்று வருகிறோம். அப்படியே கட்டினா சென்று வருகிறோம். அவளுக்கு என்ன வேணும்? கல்யாணம் வேணும். கல்யாணம் வேணுமாண்டா? ஒண்ணு விஷயம் தெரியாதுக்கிற ஆளுங்க, ஆனா விஷயம் தெரிஞ்சுது. ஒண்ணு தூக்கத்திலே உங்க கைத்தை முடிச்சுட்டு வாழுங்க. அவளுக்கு கல்யாணமா பண்ணுவேன்? பண்ணுவேன். கல்யாணம் ஐயோ இந்த காலத்துலயா? ஒண்ணு தெரியுமாடா? என்னங்க? இவளுங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்பவே நான் செத்துருவேன். என்னங்க? ஆமாண்டா, அப்படி ஒரு சாபத்தை பெற்றிருக்கிறேன். உங்க தங்கச்சி கல்யாணம் ஆகுனா நீ ஆளு காலி. அப்பா செத்துருவேன். அதுக்கு தான் இவ்வளவு நாளா நான் மறைச்சு வச்சுக்கிறேன் கல்யாணம் பண்ணாதோ. பாவம் என்னங்க? என்ன மடையனடா? இல்ல நான் மடையனா? மடை இல்லை. உங்களுக்கு கல்யாணமா பண்ணுவேன். எது எப்படியோ நீ இருந்தா தான் எனக்கு பாதுகாப்பு. செலவு துட்டு கொடுப்பீங்க. உங்களுக்கு கல்யாணமே பண்ணாத. பண்ண மாட்டேன். கல்யாணம் பண்ணா நீ காலி ஆயிடு. அதானே. ஆமா ஆமா ஆமா. விடுவனா? விடாத. வா 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 வா. நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். அகிலலோக ரட்சகா, அம்பிகை சமேதா, அமரருக்காக ஆலகால விஷத்தை உண்டவா, அம்புலியை தரித்தவா, 1000 தேவ பூத கணங்கள் புடைசூழ நந்தி காவல் செய்ய ஓர் கரத்தில் ஐங்கரனையும் ஓர் கரத்தில் ஆறுமுகனையும் அன்போடு தழுவி அரகர மகதேவா என்ற நாதமொழிக்க கைலாயத்திலே விற்றிருக்கும் ஆண்டவா கைலாசநாதா, அடியேன் இந்த வேள்விநாத முனியை வணங்குகிறேன் வணங்குகிறேன் வணங்குகிறேன். நானும் இந்த புத்தாங்கி மேட்டிலே வேள்விநாத முனிவர்
வேள்விநாத முனிவர் என்று பெயர் பெற்று சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏன் வேள்விநாத முனிவர் என்று பெயர் சூட்டினார்கள்? வேள்வி செய்து வேள்வி செய்து வேள்வி செய்து ஆண்டவனை பார்க்க வேண்டும், பரமபதத்தை பார்க்க வேண்டும், பரமனை அடைய வேண்டும் என்பதற்காக வேள்வி செய்து கொண்டே இருக்கிறேன். ஆதலால் மக்கள் எல்லாம் இவர் வேள்வி செய்து கொண்டே இருக்கிறார், இவர் பெயர் வேள்விநாத முனிவர் என்றே வைத்து விட்டார்கள். அதுவும் சிறப்பாகத்தான் இருக்கிறது. அப்படி அந்த ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் 2 ஆண் செல்வங்கள், 2 பெண் செல்வங்கள், ஐயனாரப்பன், வீரபத்திரன், பூரணை, பொற்கணை, இப்படி 4 செல்வங்களை வைத்துக் கொண்டு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரி சரி, என் செல்வங்களை காணவில்லை, பார்க்கலாம். வேள்விநாத மாமனுக்கு மகனாக பிறந்து என் பெயர் வீரபத்திரன். வீரபத்திரன் வீரபத்திரன் சென்று என் தம்பி பார்க்கணும். தம்பி வேள்விநாத முனிவருக்கு மகனாக பிறந்து ஐயனாரப்பன் ஐயனாரப்பன் என்ற பெயரெடுத்து வந்து கொண்டு வருகிறேன். இருந்த பொழுதிலும் அண்ணாவை சென்று பார்க்க வேண்டும். அண்ணா தம்பி இருந்த பொழுதிலும் தந்தை பார்க்குமா? தந்தையை சென்று பார்க்க வேண்டும். பார்க்கலாம். அதற்கு முன்னால் நமது தங்கையை பார்க்க வேண்டும்.